வீட்டை ஒன்றை கட்டி கொள்ள வேண்டும் அல்லது வாங்கி கொள்ள வேண்டும் என்ற ஆசையுடன் முயற்சியில் இருக்கும் எனது அன்பிற்குரிய துலாம் ராசியை சேர்ந்த சகோதர சகோதரர்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள். இந்த வாரம் உங்கள் ராசி 7ஆம் பாவத்தில் 11க்குரிய உச்ச சூரியனும் 10க்குரிய சந்திரனும் நவாம்ச ராசியில் செவ்வாயும் அமர்வதாலும் ராசி அதிபதி சுக்கிரன் 4ஆம் பாவ அதிபதியான சனீஸ்வரனுடைய நட்சத்திரமான உத்திரட்டாதி 1ஆம் பாதத்தில் ராசிக்கு 6ஆம் பாவத்தில் அமர்வதால் ஒன்று பூர்வீக சொத்துல வீடு கட்டணும், இல்லைன்னா தாய்வெளி சொத்துல வீடு வரணும், இல்லைன்னா வாங்கணும், இல்லைன்னா கட்டணும். ரெண்டும் இல்லைன்னா கடும் முயற்சியில் அங்கே போராடி இங்கே போராடி பல பேர்த்து சிபாரிசை வாங்கி லோனை வாங்கி ஒரு வீடு வாங்கணும், கட்டணும். இந்த நினைப்பும் சிந்தனையும் சரியானது. அப்படிதான் கிரகங்கள் அமர்ந்திருக்கு. கிரக நிலைகள் படி முயன்றால் நிச்சயம் வெற்றியை தரும். ஒரு வீட்டிற்கு அல்லது ஒரு மனைக்கு நீங்க உரிமையாளராக ஆகிவிடலாம். முயற்சி செய்யுங்க. இல்லாவிட்டால் அப்பாவுக்கு அம்மாவுக்கு இல்லைன்னா குடும்பத்துல மருத்துவ செலவும் தண்ட செலவும் வந்து சேர்ந்துடும். கணவன் மனைவிக்குள்ளார பணத்தை வச்சு கண்டிப்பா சண்டை வரும், நகையை வச்சு சண்டை. வீடு சம்பந்தமா, நிலம் சம்பந்தமா, மன சம்பந்தமா வாக்குவாதம், முட்டலும் மோதலும் பிரச்சனையும் வரும். நீங்க அடங்கி போறவங்களா? அடங்கி போகவே மாட்டீங்க. இதனால கணவன் மனைவிக்குள்ளார கோவிச்சுக்கிட்டு அவங்க கொஞ்சம் விலகி போயிடுற மாதிரி இவரோட வந்துடும். இது எல்லாமே ஒரு வீட்டை வச்சு வரும், பணத்தை வச்சு வரும், நகையை வச்சு வரும். அதனால உஷாரா முன்னெச்சரிக்கையா தப்பிச்சுக்குங்க. நண்பர்கள் சிநேகக்காரங்க உதவி பண்ணுவாங்க, சப்போர்ட் பண்ணுவாங்க, சிபாரிசு பண்ணுவாங்க, நம்புறதுக்கு இல்லை, நம்பாதீங்க. உதவி செய்கிற மாதிரி சிபாரிசு பண்ற மாதிரி போக்கு காட்டி நடிச்சு ஏமாத்துவாங்களே தவிர உண்மையா செய்ய மாட்டாங்க. காரியம் நடக்காது. காரணம் அவங்களுக்கே 1000 பிரச்சனை, 1000 சிக்கல். உங்கள்கிட்ட அவங்க உதவி கேட்குற நிலைமை. ஆனா நீங்க அவங்கள்ட்ட போய் கேட்க போறப்ப மறுக்க முடியாம, மனசை முறிக்காம ஒரு பாசிட்டிவான ஒரு பதிலை சொல்லி அனுப்புவாங்க. அவ்வளவுதான் அவங்களால முடியும். அதனால உங்க காரியத்தை நீங்களே தான் செஞ்சாலும் ஃபீல்டு ஒர்க்கு பண்ணணும். பங்காளி, அண்ணன் தம்பி, ரத்த உறவுல ஆதரவு உதவி உண்டு. முயற்சி பண்ணுங்க. உங்களுடைய ஆரோக்கியத்துல இந்த வாரம் கொஞ்சம் கவனம் தேவைப்படுது. ஏன்னா ஓவர சிந்தனை, அரைச்சல், உஷ்ணம் சம்பந்தமா கொஞ்சம் தொந்தரவு வரலாம், பார்த்துங்க. பொருளாதார உதவி கேட்டு அல்லது லோன் கேட்டு அல்லது சிபாரிசு கேட்டு தெற்கு இல்லைன்னா மேற்கு திசையில இருக்கிறவங்கள்ட்ட போயிட்டு வருவீங்க, கேட்டுட்டு வருவீங்க. கொஞ்சம் காலதாமத்துக்கு அப்புறம் வெற்றி அடைஞ்சிடும் அந்த காரியம். வேலையில, உத்தியோகத்துல, தொழில எவ்வித பாதிப்பும் நல்லா தான் போயிட்டு இருக்கு. சக ஊழியர்கள், வேலையாட்கள், தொழில் சம்பந்தப்பட்டவர்களுடைய ஒத்துழைப்புங்கிறது கொஞ்சம் கம்மி. அது நினைச்சு கொஞ்சம் வருத்தப்படுவீங்க. அது சித்திரை மாசம் எப்போ வந்தாலும் அது நடக்கும். உங்களுக்கு சித்திரை போயிட்டு அது சரியாயிடும். எல்லாம் சாதாரணமா சமாளிப்பீங்க. நீங்க மூத்த சகோதரம், மூத்த வாரிசு, அவர்களின் நன்மைக்காக நீங்க கொஞ்சம் பேச வேண்டியது இருக்கு, சில நடவடிக்கைகள் எடுக்க வேண்டியது இருக்கு. சித்திரை நட்சத்திரம் 3, 4ஆம் பாதத்துல நீங்க பிறந்திருந்தா வரும் 27ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையும் 29ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை 1/5/2025 விசாலக்கிழமை மதியம் 1 மணிக்கு மேல, 2/5/2025 வெள்ளிக்கிழமை மதியம் 12 மணிக்குள்ள, 5/2025 சனிக்கிழமை மதியம் 12 மணிக்கு மேல, 4/5/2025 ஞாயிற்றுக்கிழமை 11 மணிக்குள்ள காலையில நல்ல நாட்களாக வந்துள்ளது. இந்த நாளில் நீங்க எல்லா காரியமும் செய்யுங்க, நல்லது கெட்டது செய்யுங்க, பாருங்க, போங்க, சிபாரிசுக்கு போங்க, உதவிக்கு போங்க. எடுக்கிற காரியம் வெற்றி கிடைக்கும். 28ஆம் தேதி, 30ஆம் தேதி, 2ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மதியத்துக்கு மேல, 3ஆம் தேதி சனிக்கிழமை மதியத்துக்குள்ள நாள் சரியில்லை. இந்த நாளில் ஏதாவது செஞ்சா காரிய தோல்வி, வம்பு, வழக்கு, பிரச்சனைலாம் வரும். அதனால இந்த நாளில் கொஞ்சம் பொறுமையும் நிதானமும் தேவை. நீங்க சுவாதி நட்சத்திரத்துல பிறந்திருந்தீங்கன்னா வர 28ஆம் தேதி, 30ஆம் தேதி, 2ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மதியத்துக்கு மேல, 3ஆம் தேதி மதியத்துக்குள்ள நல்ல நாளா வந்திருக்கு. இந்த நாளில் எல்லா காரியமும் செய்யுங்க, வெற்றியை பெறும்.
காரிய வெற்றியை தரும். உத்தியோகம், தொழில், பொருளாதாரம் எல்லாம் நல்லதா நடக்கும். வர 27ஆம் தேதி, 29ஆம் தேதி, 30ஆம் தேதி சாயந்தரத்திலிருந்து 1ஆம் தேதி தசராக்கிழமை மதியம் 2 மணி வரைக்கும், 3ஆம் தேதி சனிக்கிழமை 12 மணிலேருந்து 4ஆம் தேதி காலையில 11 மணி வரைக்கும். நாள் சரியில்லை. நாளில் நிதானம், பொறுமை, முன்னெச்சரிக்கை அவசியம். நீங்க விசாகம் 1, 2, 3ஆம் பாதத்துல பிறந்திருந்தா 27ஆம் தேதி, 29ஆம் தேதி, 30ஆம் தேதி சாயந்தரம் 4 மணிக்கு மேல, 1ஆம் தேதி விசாலக்கிழமை மதியானம் 2 மணி வரைக்கும், 1ஆம் தேதி சனிக்கிழமை 12 மணிக்கு மேல, 4ஆம் தேதி காலையில 11 மணி வரைக்கும் நாள் நல்லா இருக்கு. ஏதாவது காரியம், முக்கியமான காரியம், முக்கியமான நபர்களை பார்க்கணும், பேசணும், செய்யணும்னா செய்யுங்க, வெற்றி கிடைக்கும். போலவே 28ஆம் தேதி, 30ஆம் தேதி, 1ஆம் தேதி, அதாவது 1ஆம் தேதி மதியம் முதல் 2ஆம் தேதி மதியம் வர சரியில்லாம இருக்கு. நாள் சரியில்லை. இந்த நாளில் தோல்வி, கஷ்டம், மன உளைச்சல் இதெல்லாம் தரும். காரியம், முக்கியமான காரியம் செய்கிற மாதிரி நிர்பந்தம் வந்துச்சுன்னா நிதானமும் பொறுமையாக செய்யணும். பொதுவாக நண்பர்களே, இந்த வாரம் 1 வீடு, நிலம், மனை, கடன் மூலம் முதலீடு செய்யணும். இல்லையே கணவன் மனைவிக்குள் கருத்து மோதல்கள் ஏற்பட்டு கோபித்து கொள்ள வேண்டும். அல்லது வீட்டில் உள்ள பெரியோர்களுக்கு மருத்துவ செலவுகள் கடன் மூலம் நடக்கணும். எப்படியும் இந்த வாரம் கடன் உண்டு என்பதால் வீடு, மனை, நிலம் தொடர்பாக முதலீடு செய்யுங்கள். எதிர்காலத்திற்கு பலன் கொடுக்கும். வாழ்த்துக்கள். வணக்கம்.